இந்த வீடியோல 6th இங்கிலீஷ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் லெசன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார். இந்த லெசன்ல என்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். உங்க புக்ல பேஜ் நம்பர் 84ல புட் எ டிக் ஃபார் த கரெக்ட், கிராஸ் ஃபார் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 85ல ஆன்சர் த ஃபாலோவிங் பிரீஃப்லி. இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட். ரைட் அபவுட் PV சிந்து அண்ட் ஹர் அச்சீவ்மெண்ட்ஸ். இது பேராகிராஃப் கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 91ல மேட்ச் த ஃபாலோவிங். இது ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. அடுத்து மீனிங்ஸ். இது ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. ஸோ நீங்க அஞ்சையும் படிச்சுக்கோங்க. அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 95ல புட் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர், ரீரைட் ஈச் சென்டென்ஸ். இது ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 95ல ரெஃபர் டு த டிக்ஷனரி, த மீனிங்ஸ் அண்ட் சர்க்கிள் ஆட் ஒன். ஸோ ஆட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து போயம் டீம் ஒர்க். என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 99ல ஃபில் இன் த டேபிள். இது ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 100ல கொஸ்டின் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட். ரீட் த லைன்ஸ் அண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திங்க் டு வின். இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 105ல த கரெக்ட் ஆன்சர். இது ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. அடுத்து ஆன்சர் த ஃபாலோவிங். பேஜ் நம்பர் 105ல ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ட்ரிப் டு ஊட்டி. இந்த ப்ரோஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 114ல ரீட் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தேம். இதுல ஃபர்ஸ்ட் தேர்டு இம்பார்ட்டன்ட். அடுத்து டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 118ல திங்க் அண்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 119ல ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 124ல சென்டென்ஸ் given below and circle the verbs appropriately. இது ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. பேஜ் நம்பர் 125ல read the sentence carefully and fill in the blanks with a suitable tense form of the verbs in brackets. இது ஒன் வேர்ட்ல கண்டிப்பா கேட்பாங்க. போயம் from a railway carriage. இந்த போயம்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 129ல ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் தேர்டு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் திங்க் அண்ட் ரைட். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து சப்ளிமெண்ட்ரி. இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 134ல ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் ரீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸும் ஒன் வேர்டில் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த கேரக்டர். இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. சூஸ் த ரைட் ஆப்ஷன். இது ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஒன் வேர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். பேஜ் நம்பர் 135ல திங்க் அண்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் தேர்டு இம்பார்ட்டன்ட்.